கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவனுடைய புதிய கிருபைகளும் இரக்கங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கின்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்றோம். அவர்தானே பெரியவரும் உன்னதரும் மகா பராக்கிரமமான கர்த்தருமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்களோடும் என்னோடும் கூட பராக்கிரமசாலியாய் நாம் கடந்து போகின்ற எல்லா காரியங்களிலும் அவர் பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருந்து அவர் செய்கின்ற காரியங்கள் பெரிதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் அதை அறிந்தவர்களாக காணப்படுகின்றோம். எத்தனையோ காரியங்கள் வரும் பொழுது யார் என்னோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கலங்குகின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிற விதமாக என் கர்த்தர் பராக்கிரமசாலி, அவர் என்னோடு கூட இருந்து பராக்கிரமான காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அநேக இடங்களில் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்கின்ற நானும் நீங்களும் நம்முடைய குடும்பங்களும் பராக்கிரமசாலியின் கரங்களிலே நாம் காணப்படுகிறோம். இந்த பராக்கிரமசாலியான கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை தீங்கு அணுகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நாகும் chapter 1 verse 7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கின்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த கர்த்தர் தாமே நல்லவராக இருக்கின்றாராம். நாம் வேதத்தில் பார்க்கின்றோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலும் கூட நாம் இந்த புதிய நாளுக்குள்ள பிரவேசித்திருக்கும் பொழுது அவர் நல்லவராகவே நமக்கு காணப்படுகின்றார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு நன்மையானதை அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாம். நமக்கு இக்கட்டுகள் சூழ்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு அரணான கோட்டையாக காணப்படுகின்றார். எதிரியானவன் நம் மீது தீமையான காரியத்தை செய்து விடாதபடிக்கு அவர் தாமே நம்மை சுற்றிலும் அரணான கோட்டையாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசியானவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, தம்மை நம்புகின்றவர்களை அறிந்திருக்கின்றாராம். தம்மை நம்புகின்ற ஒவ்வொருவரையும் அவர் அறிந்த தேவனாக இருக்கின்றார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவனாயிற்றே. நம்முடைய தாயின் கருவிலே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டவராயிற்றே. அப்படி என்று சொன்னால் இந்த புதிய நாளிலும் கூட நம்மை அவர் அறிந்திருக்கின்றவராக இருக்கின்றார். உங்களையும் என்னையும் தனிப்பட்ட விதத்திலே அவர் பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆகினால் தானே நம்மை அறிந்தவராய் இருக்கின்றபடினாலே இக்கட்டு நாளிலே என்னுடைய பிள்ளையானவன் எனக்குள்ளாக தஞ்சம் புகுந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அரணான கோட்டையாக காணப்படுகின்றார். அவர் நல்ல தேவனாக இருக்கின்றார். ஆகினால் தானே இயேசுவானவர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பாடுகிறோம் அல்லவா? இந்த நல்ல தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தட்டும். அவர் தாமே நம்முடைய அரணான கோட்டையும் நம்முடைய துருகமும் நம்முடைய பலனுமாய் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு முன்பதாக சென்று பராக்கிரமமான காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவருடைய கரங்களில் இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் முன்னேறி செல்லுவோம். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.